வணக்க நண்பா. ஸ்டாலின் ஐயா வராரு, அண்டா தர போறாரு. அதுதான் மக்களோட வரி பணம். அருமையா இருக்குது அண்டா. அதாவது நான் தகவல் வாங்கினதுல இப்ப எனக்கு கிடைச்சது என்னன்னா, கிட்டத்தட்ட 2 கோடி அண்டா வாங்கியிருக்கிறாங்க மொத்தமா. ஒரு அண்டா மினிமம் அதிகமா வேண்டாம், 250 ரூபான்னு போட்டா கிட்டத்தட்ட 500 crores, அதாவது 500 கோடி. நாடு கடன்ல இருக்குங்கிறாரு, 10 லட்சம் கோடி கடன்ல. எப்படி இது சாத்தியம்? அவர் சொந்த காசு கொடுக்கல, மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கறதுக்கு பேரு மக்களாட்சியா, மன்னராட்சி? இந்த குண்டாக்கு மட்டும் 500 கோடி அவர் செலவு பண்ணி இருக்கிறாருன்னா, அவர் ஜெயிச்சு உள்ள வந்தா இதுக்கு மட்டும் 5000 கோடி சம்பாதிப்பாரு. சாதாரண குண்டா. அடுத்தது அவர் ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த குண்டாவை வாங்க வேண்டாம்னு சொல்லல, இந்த குண்டாவை பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது அரிசி குண்டா, அருமையான குண்டா. மக்கள் வரி பணத்தை சுரண்டி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு, சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஆனா இந்த குண்டாவுக்கு விலை போயிடாதீங்க, புரிஞ்சுதுங்களா? இந்த குண்டாவுக்கு மட்டும் சத்தியத்துக்கு சொல்றா 250 ரூபா தான் போட்டிருக்க. 500 ரூபான்னு போட்டிருந்தா 1000 கோடின்னு வரும். நீங்க நம்ப மாட்டீங்க, வெறும் 250 rupees. நான் போய் கடையில கேட்டேன், கிட்டத்தட்ட அது ரேட் ஜாஸ்தி இருந்தாலும் 250 ரூபா தான் போட்டுக்கிறேன். 500 கோடி வந்திருக்குது. யாரு காசுங்க? நான் சொல்றேன், இலவசத்தை கொடுத்து 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 மக்களை முட்டாளாக்கி இருக்கிறீங்க. 75 வருஷம் கட்சின்னு சொல்றீங்க. உங்களால மக்களுக்கு செஞ்ச பணியை சொல்லி உங்களால ஓட்டு வாங்க முடியல. பாத்தீங்களா? கூட்டணிக்கும் 50 கட்சி, அதாவது மீடியாவும் உங்க கையில வச்சுக்கிறீங்க. அதாவது நம்ம தாவேக்கால கோலை போட்டி கொடுக்க வேண்டிய அந்த வீடியோ பாருங்க கொஞ்சம், ஒரு நிமிஷம். தாவேக்கா போய் இலவசம் சொல்றீங்களே, நாங்க எதுக்கு சார் இலவசம் கொடுக்கணும்? நாங்க மக்களுடன் கூட்டணி, எங்க கொள்கைகள், கோட்பாடுகள், திட்டங்களை எல்லாம் சொல்லி நாங்க ஓட்டு கேட்போம். இது என்ன சார் இது? கிட்டத்தட்ட 500 crores. யாரு காசு? மக்களை சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் மக்களோட வரிப்பணம். மக்களோட வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுத்துட்டு இது மக்களுக்கான ஆட்சிங்கிறாங்க. தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு அண்டாக்கும் இன்னும் நிறைய இலவசம் எல்லாம் நம்ம மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி என்ன இலவசம் கொடுப்பாரு. யார் வீட்டு காசுன்னு தெரியல. பார்த்து சிந்திச்சு பாருங்க. செந்தில் பாலாஜின்னு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? தமிழக அரசு கிட்ட, அதாவது நம்ம திமுக கிட்ட இவ்வளவு காசு எப்படி வருது? எல்லாம் மக்கள் வரி பணம். சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு தடவை இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா இந்த விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க. இலவசத்துக்கு விலை உயராதீங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. அது உங்க பணம். சிந்தித்து வாக்களிங்கள். மக்கள் பேராதரவில் தாவைக்கா.